வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து ஒரு சில செலக்டட் கிரெடிட் கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணதும் பண்ணிருக்காங்க. அது எந்தெந்த கிரெடிட் கார்டலாம் அப்படிங்கறத வந்து சொல்றேன். சோ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்ல கிரெடிட் கார்டு வாங்கணும், அது மட்டும் இல்லாம அது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. சோ அந்த மாதிரியான ஒரு ஆஃபரை இப்போ வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்கு. அந்த கிரெடிட் கார்டை பத்தின டீடைல் எல்லாமே இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். நீங்க இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே ஒரே லிங்க் தான். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கிரெடிட் கார்டுலாம் ஆஃபர்ல இருக்கோ அந்த கிரெடிட் கார்டு எல்லாமே லிஸ்ட் அவுட் வந்து பண்ணுவாங்க. அதுல நான் சொல்றேன் இந்த செலக்டட் கிரெடிட் கார்டு எல்லாமே லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர். ஸோ அந்த கிரெடிட் கார்டை செலக்ட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா லைஃப் டைம் ஃப்ரீயாவே இந்த கிரெடிட் கார்டை நீங்க வந்து வாங்கிக்க முடியும். என்னென்ன கிரெடிட் கார்டெலாம் அப்படிங்கிறத சொல்றேன், மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பாத்தீங்கன்னா அதை பத்தின டீடைல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் கொடுத்திருக்க கிரெடிட் கார்டு எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட ரிவார்ட்ஸ் கிரெடிட் கார்டு. சோ ஆக்சிஸ் பேங்கோட ரிவார்ட்ஸ் கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பிரீமியம் லெவல் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். மற்ற நார்மல் டைம்ல அப்ளை பண்ணீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ 1000 ரூபீஸ் வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த ஒரு கிரெடிட் கார்டுல ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ எதுவுமே கிடையாது. இந்த ஒரு ஆஃபர் எல்லாமே இந்த மாசம் நவம்பர் 30 வரைக்கும் தான் அவைலபிளா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீயா வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த லிமிடெட் டைம் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட மைசோன் கிரெடிட் கார்டு. ஸோ இதுவுமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து கொடுத்திருக்காங்க. ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 0 தான். இந்த கிரெடிட் கார்டு யாருக்கு அதிகமா ஒர்த்தபிளா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அதிகமா மூவி டிக்கெட் வந்து புக் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு ஒர்த்தபிளா இருக்கும். இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவி டிக்கெட் வந்து புக் பண்ணும்போது அதில் 25% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் எவ்ரி மூவி டிக்கெட் வந்து புக் பண்ணும்போதும். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ எதுவுமே வந்து கிடையாது. இது ஒரு லிமிடெட் டைம் ஆஃபர் தான். மறக்காம இதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட நியோ கிரெடிட் கார்டு. ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து அதிகமான நாட்கள் லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் கொடுத்த ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆக்சிஸ் பேங்கோட நியோ கிரெடிட் கார்டு தான். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ அண்ட் ரினிவல் ஃபீ வந்து எதுவுமே வந்து கிடையாது. லைஃப் டைம் ஃப்ரீ தான். ஸோ இதுவும் ஒரு ஒர்த்தபுளான ஒரு கிரெடிட் கார்டு தான். ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா Zomatoல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா அதிகபட்சமா ஒரு ஆர்டருக்கு ₹120 வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமா நீங்க மூவி டிக்கெட் அப்புறம் Blinkitல ஏதாவது ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஆர்டர் பண்ற அமௌண்ட்ல உங்களுக்கு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல ஓரளவு நல்ல சிபில் ஸ்கோர், அதாவது ஒரு 700க்கு மேல இருந்தது அப்படின்னாலே நீங்க வந்து இதுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். நீங்க வந்து சேலரிடா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆகிறதுக்கு. மினிமம் ஒரு 20,000 சேலரி வாங்குறீங்க, 20,000க்கு மேல வாங்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியா இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகும். இது தவிர இன்னும் ஒரு சில கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் தான். ஆனா உங்களுக்கு இது வந்து லிஸ்ட் அவுட் ஆகுதா அப்படிங்கிறது தெரியல. இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த 3 கிரெடிட் கார்டுமே அப்ளை பண்ற எல்லாருக்குமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதுல நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா அவுரா அப்படிங்கிற ஒரு கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரினிவல் ஃபீ கிடையாது. ஆனா உங்களுக்கு லிஸ்ட்ல இது வந்து வருமா அப்படிங்கிறது தெரியல. வந்ததுன்னா நீங்க இந்த கிரெடிட் கார்டையும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுவும் ஒரு லிமிடெட் டைம் ஆஃபரா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா பிரைட். இதுவுமே லிஸ்ட்ல வருமானு தெரியல. ஸோ இந்த கிரெடிட் கார்டும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இந்த ஒரு 5 கிரெடிட் கார்டு இப்போ வந்து ஒரு லிமிடெட் டைம் ஆஃபரா லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்த்தா இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். ஒரே லிங்க் தான். அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கிரெடிட் கார்டுமே ஷோ பண்ணுவாங்க. அதுல உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வந்து ஒர்த்தபுள் அப்படின்னு தோணுதோ பர்டிகுலரா நீங்க அந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணி நீங்க வந்து ஃபர்தரா அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கிரெடிட் கார்டுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.